சாமி வந்தா உருவம் எப்படி மாறும்? என் மேல சாமி வருது. சாமி வந்ததுக்கப்புறம் என்னுடைய உருவம், என்னுடைய தோற்றம், என்னுடைய முகம், என்னுடைய பாவனை மாறுமா? அப்படி மாறுனா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நான் அறிஞ்சத அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். எல்லா சாமி ஆடுற பெருமக்களுக்கும் உருவம் மாறிடாது, அவர்களுடைய தோற்றம் மாறிடாது. ஆனா ஒரு சில தெய்வங்கள் இருக்கு. அந்த தெய்வங்கள சுமக்கிற அந்த மக்களுக்கு அவர்களுடைய உருவம், அவர்களுடைய தோற்றம் மாறும். யார் அந்த தெய்வம்? அந்த தெய்வம் ஏன் அந்த தெய்வத்துக்கு மட்டும் அந்த உருவம் மாற காரணம் என்ன அப்படின்னா, அந்த தெய்வம் மேலே வர்றது மட்டும் இல்லாம, அவர்கள் மூலமாக எல்லா நல்ல செயல்களையும், அதே சமயம் ஒரு சில தீய செயல்களுக்கு எதிராக எப்படி முள்ளால எடுக்கிற மாதிரி அந்த தீய செயல்களையும் செய்கிற ஒரு மிகப்பெரிய சக்திய இருக்கிறதுனால அவர்களுடைய உருவம் மாறும். சரிங்க. அப்படி எந்தெந்த சாமியோட உருவம் மாறும்? முதல்ல இருக்கிறது காளி. காளி அந்த தாய் வருது அப்படின்னா, ஆண் மேலேயோ பெண் மேலேயோ அந்த தாய் வருது அப்படின்னா அவர்களுடைய முகம் மாறும், அவர்களுடைய தோற்றம் மாறும், அவர்களுடைய பாவனை மாறும், அவர்களுடைய நளினம் மாறும், அவர்கள் அவர்களுடைய பேச்சுவார்த்தை, அவர்களுடைய செயல்பாடு எல்லாம் மாறும். ஏன் மாறுது? ஏன் காளிக்கு மட்டுமா மாறுது? மற்ற தெய்வங்கள்லாம் இருக்கு. ஒன்னொன்னா சொல்லி வரேன். முதல்ல காளியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த தாய் காளி எப்படி அப்படின்னா, எந்த முகம் காற்றமோ அந்த முகமாக கோபத்துக்கு சீற்றம், அமைதிக்கு சாந்தம் அப்படிங்கிற மாதிரி எந்த முகமோ அந்த முகம். காளி என் மேலே வருது அப்படின்னா எனக்கு நிறைய சக்திகளை எனக்குள்ளே கொடுத்துரும். நான் வந்து என் பிள்ளை ஆத்தா தாயி காளி, அவளை நான் கொண்டணைச்சு வர்றேன். அவளை நான் என்னால் முடிஞ்சதை தாய்க்கு செஞ்சு அது அந்த தாயோட சக்தியை வளப்படுத்தி நான் வலிமைப்படுத்தி நான் கொண்டு வர்றேன் அப்படின்னா, நான் கேட்ட எல்லா வரத்தையும் அவன் எனக்கு கொடுப்பான். அப்ப எனக்கு நிறைய சக்திகளை கொடுப்பான். அந்த சக்திகள் மக்களுக்கு, நல்ல மக்களுக்கு போய் சேர்றதுக்கு அந்த தாயை உடல்ல வந்து நிற்பா. இந்த தேகத்துல இறங்குவா. அவ அணிகிற அனைத்து ஆபரணங்களும், அவ ஏற்கிற அனைத்து வாசங்களும், அவ ஏற்கிற அனைத்து ஆடைகளும், அவளுடைய அந்த மேனியை அலங்கரிக்கும் அனைத்து விஷயங்களையும் அந்த தேகத்துல எதிர்பார்க்கும். காளி ஒருத்தர் மேல வருது அப்படின்னா, காளி என்னெல்லாம் விரும்புமோ அதெல்லாம் அந்த காளியை சுமக்கிற அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விரும்புவாங்க. அந்த காளி சொல்ற அந்த வாக்கு, அந்த முன்னாடி அவர்கள் மேல அந்த காளி சம்மணங்கால் போட்டு உட்காந்து அவர்கள் சொல்ற வாக்கு சாதாரண மனுஷங்கிட்ட இருந்து வர்றது மாதிரி வராது. அந்த தாயே நேரடியா இறங்கி வந்து எனக்கு வாக்கு சொன்னா எப்படி இருக்கு, அது மாதிரி அந்த தாய் வாக்கு சொல்ல. அப்ப அவர்களுடைய உருவம் மாறும். அவர்கள் காலில் இருந்து, அவர்களுடைய தலை முடியிலிருந்து, அவர்களுடைய தேகத்திலிருந்து, அவர்கள் வாயில் வெற்றிலை போட்டு அவர்களுடைய அந்த எல்லாமே அந்த ஒரு சில உருவங்கள், உருவ தோற்றங்கள் அவர்களுக்கு மாறும். சரிங்க. காளி நிறைய பார்த்துருக்குங்க. எல்லா எல்லைகள்லையும் அந்த தாய் காளி இருக்காளே, எல்லா எல்லைகள்லையும் அந்த தாய் வாக்கு சொல்றாளே, ஊரை காத்து நிற்கிறாளே. பெரும்பாலான இடங்கள்ல காளியை ஆடி மயான கொள்ள போய் மக்களுக்கு நல்லது செய்யற பெருமக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே, கண் கூட பாக்குறோமே. சரிங்க. வேற என்ன தெய்வம்? என் மேல காளி வரலங்க, என் மேல என் சாமி வேற சாமி வருது. அப்ப என்னுடைய உருவம் மாறுமா? மாறும். எது மாதிரியான தெய்வங்கள் அப்படின்னா, கருப்பசாமி அம்சம் கொண்ட அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிகளுக்கு அந்த உடல் ஒரு கட்டழகா மாறும். சாதாரண கோழையானா இருந்தாலும் என்னைய ஒரு கட்டழகனா, ஒரு ஆரோக்கியமா, என் உடல் முறுக்கா என்னை அந்த இடத்துல உருவாக்கும். நான் ஒத்துழைக்கணும். அந்த தெய்வம் இட்ட கட்டளைக்கு, தெய்வம் போன போக்குல நான் ஒத்துழைக்கணும். அப்ப என் சாமி என்கிட்ட முழுமையா பேசும்போது, நான் கருப்பசாமியை சுமக்கிறேன் அப்படின்னா, அந்த சாமி எனக்கு கொடுக்கிற வரங்கள், அந்த சாமி எனக்கு கொடுக்கிற வாக்குகள் படி நான் மக்களுக்கு நல்ல வாக்கு சொல்லி வர்றேன் அப்படின்னா, துடியான தெய்வம் அந்த தெய்வம் வந்துச்சு அப்படின்னா மலை மாதிரி நிற்கும். அந்த தெய்வம் வந்துச்சுன்னா எல்லா மக்களுடைய தீர்க்கும். அப்படிங்கிற பட்சத்துல அந்த தெய்வம் ஒருத்தர் மேல வருது அப்படின்னா அவருடைய கட்டமைப்பு அந்த சாமி மாறும். எப்படி மாத்தம்? கையில காப்பு, கழுத்துல மாலை, காலில் சலங்க, தலையில போடுற அந்த கோண கொண்ட, வாய் சிவக்க வெத்தலை,
இது மாதிரியான ஒரு சில தோற்றங்களை அவங்களுக்கு உருவாக்கும், அவங்களுக்கு கொடுக்கும். அப்ப எல்லா எல்லைகளையும் கருப்பசாமி இருக்காங்களே, எல்லா எல்லைகளையும் கருப்பசாமி ஆடுறாங்களே, அப்ப அவங்கெல்லாம் மாறினா எத்தனைங்க? எல்லாருமே அப்படி சாமி ஆடியா அப்படி ஒரு மரளாடியா இருப்பணுமே? அப்படி இல்லையே. கருப்பசாமி ஏன் மரளாடி வரும் மக்கள் அதிகமா கருப்பசாமி ஏன் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. ஏன்னா அவர்களுடைய தோற்றத்தை அந்த சாமி மாத்தி கொடுக்கும். இப்ப நான் சொல்றது புரியுதா? இப்ப நீங்க நல்லா சுத்தி முத்தி பார்த்தீங்க அப்படின்னா, சாமி அருள்வாக்கு சொல்ற சாமி பெரும்பாலான சாமிகள் கருப்பசாமி அம்சம் கொண்ட தெய்வமா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா காளி அம்சம் கொண்ட தெய்வமா இருக்கும். அப்ப அவங்க பெரும்பாலான இடங்கள்ல காளி அருள்வாக்கு, கருப்பனோட அருள்வாக்குங்கிற மாதிரி சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அந்த தெய்வம் உடல்ல ரத்தமும் சதையுமா கலந்து அவர்களுக்குள்ள ஐக்கியமாயி அவர்கள் மூலமாக வாக்கு சொல்லி அவர்களுடைய தோற்றத்தை அந்த இடத்துல மாறும்னு சொல்ல வரேன். சரி, வேற வேற என்ன தெய்வங்க? எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு எல்லையில ஒரு 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 சாமி இருக்கு. அந்த சாமி தலைமை தெய்வமா இருக்கு. அந்த சாமிக்கு அனைத்து அதிகாரங்களும் இருக்கு. அந்த சாமிக்கு சொல்வாக்கு, நல்வாக்கு, அந்த சாமிக்கு எல்லா சகலமும் அந்த இடத்துல அந்த எல்லையில இருக்கு. அந்த எல்லையில வணங்க வர்ற மக்களுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த சாமியாடி மேல வருது அப்படின்னா, அந்த சாமியாடி அந்த ஊருக்கு, அந்த ஊரையும் சரி, அந்த ஊர்ல இருக்கிற அந்த சாமியை வணங்க வர்ற எல்லா மக்களுக்கும் அந்த சாமியாடி வாக்கு சொல்லுவாரு. ஏதோ சாமி இருக்கு, கும்பிடுவோம், ஒரு சூடத்தை பொருத்துவோம், பத்தியை பொருத்துவோம் அப்படின்ட்டுலாம் யாரும் போயிட மாட்டாங்க. அந்த சாமி அந்த மக்களை நல்லா பார்த்து வைக்கும். பிரச்சனைங்கிற காலத்துல அந்த மக்களே வரலாற்றால மக்களை கூப்பிட்டு வாக்கு சொல்லும். அப்படி தெய்வங்கள்லாம் ஒரு எல்லையில இருக்க தலைமை தெய்வங்கள். ஒரு ஊர்ல ஒரு சாமி இருக்கு, அது தலைமை தெய்வமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நல்லா உச்சபட்ச சக்தி பெற்ற தெய்வமா இருக்கு, சத்தியமான நீதியான தெய்வமா இருக்கு, வாக்கு சொல்லி வர்ற தெய்வமா இருக்கு அப்படிங்கிற அந்த தெய்வம் என்ன பண்ணும்? எல்லா மக்களையும், ஊர் மக்கள் யாரெல்லாம் அந்த தெய்வத்தை வணங்குகிறார்களோ அந்த மக்களுக்கு ஏதோ வாக்கு மனுஷன் மூலியமா சாமியாடி மூலமா மட்டும் போய் சொல்லிடாது, கனவுல சொல்லும், அசரீதியில சொல்லும், அவர்களை பாதுகாக்கும். அப்பேற்பட்ட தெய்வத்தை சுமக்கிற அந்த குலத்துக்கு பாத்தியப்பட்ட அந்த பங்காளி பெருமக்கள் யார் மேலேயா அந்த சாமி வந்துச்சுன்னா அவங்களுடைய தோற்றம் மாறும். எது மாதிரி மாறும்? எல்லாத்தையும் சமமா பார்ப்பாங்க. எல்லா மக்களையும் ஏழை பணக்காரங்கிற பாகுபாடு இல்லாம அவங்ககிட்ட பார்ப்பாங்க, பழகுவாங்க, அவங்கள நேசிப்பாங்க. தனக்கு அப்படிங்கிற அதே அந்த ஒரு முக்கியத்துவத்தை எல்லா மக்களுக்கும் கொடுப்பாங்க. அவர்கள் செய்கிற செயலும் சரி, அவர்களுடைய தோற்றமும் சரி, அவர்கள் வெளிப்படுத்துற அந்த பாசமும் அந்த பந்தம் எல்லாமே அந்த மக்களுக்கு பயனுள்ளதா அமையும். அப்ப இது போன்ற தெய்வங்களும் சுமக்கிற தலைமை தெய்வங்களை சுமக்கிற அந்த மக்களோட உருவ அமைப்பு மாறும். அந்த சாமி கோண கொண்டைய வரிஞ்சு கட்டி அந்த சாமி என்ன காலில் தண்டை ஓட்டிருக்கா, காலத்துக்கும் தண்டை ஓட்டு, காதுல கடுக்கன் போட்டிருக்கா, காலத்துக்கும் கடுக்கனை குத்தி, மக்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கையில நல்லா வெள்ளி காப்பு, தங்க காப்பு, செம்பு காப்புன்னு அடிச்சு கொடுக்குறாங்களா, நல்லா மணக்க ஏத்துக்கிட்டு வர்ற சனம் அருள்வாக்கு கேட்க வர்ற சனம் வெத்தலை வாக்கு, ஒரு வெத்தலையும் வாக்கு கொண்டு வாய் சவக்க வெத்தலைய போட்டுக்கிட்டு நல்லா மாலை, நல்லா ருத்ராச மாலையை கூட நல்லா நிறக்க சுமந்து நல்லா அனுதினமும் திறந்த மேனியாக சிவப்பு, பச்சை, மஞ்சள், காவி வேஷ்டி அணிந்து அவர்களுடைய உருவம் மாறுபட்டு நிற்கும். மக்களுக்கான பெருமக்கள் தாங்க சாமியாடி பெருமக்கள். மக்களை குறை தீர்க்கிறவங்க தான் சாமியாடி பெருமக்கள். ஏதோ சாமி வருது, எல்லையில் ஆடுது போகுதுங்கிறதெல்லாம் கிடையாது. மக்களுக்கானவர்கள், மக்களின் குறைகளை தீர்க்க வல்லவர்கள், அவர்கள் தான் சாமியாடி பெருமக்கள். அப்பேற்பட்ட பெருமக்கள் தான் இது மாதிரி சுமக்கிற அந்த தெய்வங்களை சுமக்கிற சாமியாடிகளுக்கு அவர்களுடைய உருவம் மாறும். சரிங்க, காளியை சொன்னீங்க, சரி கருப்பசாமி அம்சம் கொண்ட தெய்வங்களை சொன்னீங்க, தலைமை தெய்வங்களை சொன்னீங்க, இதுதானாங்க? வேற யாருக்குங்க? ஏன்னா நான் என் குலசாமி என் மேல வருதுங்க, அப்ப என் உருவம் மாறலையே, நான் நல்லா தானே இருக்கேன், எப்பயும் போலதானாங்க இருக்கேன், என் உருவம் மாறலையே, வருஷம் சாமி ஆடுறேன், உருவம் மாறலையே. அதுக்கு தான் சொன்னேன், எல்லா தெய்வங்களை சுமக்கிற சாமியாடி பெருமக்களின் உருவங்களும் மாறிடாது. அந்த தெய்வங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அதிகாரங்களை சுமந்து நிற்கிற அந்த சாமியாடிகளுக்கு மட்டும் அவர்களுடைய தோற்றம் மாறும். அதே மாதிரி தெய்வம் நிறைய பேருக்கு, நீங்க சொல்றது சரிதான், எங்க எல்லையில தலைமை தெய்வம் இருக்கு, தலைமை தெய்வம் எங்க பங்காளி மேல வருது, அவரோட உருவம்லாம் மாறல, நீங்க சொல்ற மாதிரி இல்லையேங்க. அவர் வருஷம் வர்றாரு, சாமி ஆடுறாரு, போறாரு,
அதுதான் அங்கதான் அந்த இடத்துல நாம செய்யற ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும். உண்மையா தெய்வம் 100% உங்க பங்காளி அந்த தலைமை தெய்வம் அவர் மேல வருது அப்படின்னா அந்த சாமி எதிர்பார்க்கும். அந்த தோற்றத்தை, அந்த உருவத்தை, அந்த கட்டமைப்ப, அந்த பேரழக எல்லாம் எதிர்பார்த்து காத்து நிற்கும். ஆனா அந்த சாமி ஆடுற சாமியாடி ஒத்துழைக்கணும்ல. அவருக்கு குடும்பம் இருக்கும், அவருக்கு தொழில் இருக்கும், அவருக்கு ஒரு சில ஏன் அப்படின்னா என்னுடைய உடல், என்னுடைய கட்டமைப்பு எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னா நான் அந்த தெய்வத்துக்கு மட்டுமே பாத்தியமானவன் ஆயிடுவேன். மக்களுக்கு பாத்தியமானவன் ஆயிடுவேன். வாக்கு சொல்லி இது அனுதினமும் காலத்துக்கும் தெய்வத்தையே நான் சுமந்து நிக்கிற மாதிரி என்னுடைய தேகத்துல முழு முழு உருவமான மாறி நின்று அப்ப என்னுடைய தொழில் பாதிக்கும், நான் செய்கிற செயல் பாதிக்கும், குடும்பங்கள் பாதிக்கும். அது போன்ற நிலைகள்ல அவர்கள் அதை ஏற்க விரும்பாததுனால அந்த தெய்வம் அதை அவர்களுக்குள்ள அந்த உருவமைப்பா பெரும்பாலும் காட்டாது, ஆசைகளை அதிகரிக்காது. சாமி நினைச்சிருச்சு அப்படின்னா ஒரு காலம் வரும்போது அந்த சாமி என்னுடைய வேஷத்தை நீ முழுசா கட்டுறா அப்படின்னு ஒரு உத்தரவை கொடுத்துருச்சு அப்படின்னா யாரு தடுத்தாலும் அவரு அந்த நிலைக்கு உருவமா மாறிடுவார். சத்தியமான உண்மை. இப்ப சாமியை சுமக்கிற சாமியாடிகள் யாருக்கெல்லாம் இது மாதிரி உருவம் மாறு, ஏன் மாறுது, எதுக்கு மாறுது? என்னுடைய உருவம் இருக்கு அப்படின்னா என்னுடைய தெய்வம் எனக்குள்ள வந்து என்னுடைய உருவத்தை காட்டிருச்சு அப்படின்னா என் சாமி போல நான் மக்களுக்காக ஓடுற தேடி அவர்கள் நலன் காக்க திருப்பணியை செய்ய ஆரம்பிச்சிடுவேங்க. என்னுடைய தேகமும் என்னுடைய உடலும் என்னுடைய சக்தியும் எனக்கானதல்ல, எல்லா மக்களுக்கானது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய நிலை மாறிடும். அப்ப யாரெல்லாம் கஷ்ட நஷ்டங்கள்ல இருக்காங்களோ அவர்களுக்கு என்னுடைய தோல், என்னுடைய கால், என்னுடைய கரம் போய் நிற்கும், தோல் கொடுக்கும். அந்த நிலை அதுதான் தெய்வத்தோட நிலை. அந்த தெய்வ நிலைய மனுஷன் முழுமையா அடைகிறதோட எண்ணிக்கை ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னா அவனுடைய நலனுக்காக அந்த சாமி முழுமையா தொடல. சுண்டு விரலத்தான் தொடும். ஏன் காரணம்? நம்மளால தாங்க முடியாது. அதே மாதிரிதான் உருவ அமைப்போம். மனதிற்கு ஏற்றார்போல், எண்ணங்களுக்கு ஏற்றார்போல், நாம கடைபிடிக்கிற சத்தியத்திற்கு ஏற்றார்போல் அந்த தெய்வம் நம்மளை தொடுவதும் கட்டி அணைப்பதும் நமக்குள்ள வந்து ஒய்யாரமா சிங்காரமா உட்காருவதும் நல்ல மக்களுக்கு நல்ல வாக்கு சொல்றதும் அழகான அற்புதமான விஷயங்கள்னு அறிவு நண்பர்கள்ட்ட இந்த பதிவுல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க. அப்படிலாம் இருந்தா தான் அப்படி பேசும்னா அப்படிலாம் இல்லை. உருவம் மாறாமலாம் பேசாதான். பேசும், சத்தியமா பேசும். நீங்க கொடுக்குற ஆச்சார விபூதி பேசும், நீங்க சொல்ற சொல் வாக்கு பேசும், நீங்க கொடுக்குற அருள் வாக்கு எல்லாத்துலயும் பேசும். எல்லாத்துலயும் பேசாமலாம் போயிடாது. ஆனா அந்த உருவ அமைப்பை உங்களுக்காக உங்களுக்குள்ள முழுமையா கொடுக்காம கொஞ்சம் காத்து சற்று தனிச்சு நிக்க. அப்ப சாமி ஆடி சாமி வர்ற சாமி உடல்ல வர்ற சாமி உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது மாதிரிதான் யாரு நலனுக்காக, மக்களோட மக்களோட நலனுக்காகன்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.